வெல்கம் பேக் டு கில்லி ஸ்டோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடக்க போகிற போது இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் ஆப்கானிஸ்தானும் பிப்ரவரி 26 மோதிக்க போகிறாங்க. இந்த மேட்சை குறித்து சில அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சில ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்னன்னாக்க, நீங்கள் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆப்கானிஸ்தானோட நீங்கள் விளையாடக்கூடாது. ஸோ அரசியல் பிரச்சனை ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் போய் விளையாட மாட்டேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாள் அந்த இஷ்யூ ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கனாக்க ஹைப்ரிட் முறையில் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய எல்லா போட்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலையும், இந்தியா மோதக்கூடிய எல்லா போட்டியிலும் துபாயில் நடக்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினச்ச பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்து கிரிக்கெட் டீமோட இந்த முடிவு சரியாக இருக்குமா? அரசியல்வாதிகளுடைய புஷ்ஷுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஒத்துக்கொள்வாங்களா? என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்த ரெண்டு அணிகள் மோதுவாங்களா, மோத மாட்டாங்களா? உங்களோட கருத்துக்களையும் உங்களோட விமர்சனையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டுருங்க. தேங்க்யூ.